இருக்கீங்க, சேடா இருக்கீங்க. அந்த டைம்ல எனக்கு இந்த இந்த விஷயம் பண்ணா நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருப்பேன்ப்பா. அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதில் ஒரு விஷயம் சொல்ல முடியாது. ஓகே. எப்படி இவனுக்கு ஃபிகர் உசார் பண்ணாமல் நான் காப்பாற்றுறது. உங்களை பொறுத்த வரைக்கும் ஹாப்பினஸ்னா இவர் தான். ப்ரோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஹாப்பினஸ்னா என்ன? வாழ்கிற 10 நாளில் வந்து அதிகபட்ச நாள் வந்து யார் சந்தோஷமாக இருக்காங்களோ அவங்க தான் ஹாப்பியஸ்ட் பர்சன். ஹாப்பினஸ்னா என்ன? அது எப்படி நான் பப்ளிக்காக சொல்கிறது? சொல்லலாம். ரொம்ப கான்ஃபிடென்ஷியல்னு சொல்ல வேண்டாம். கான்ஃபிடென்ஷியல் தான். ஓகே. ரத்தன் டாட்டா கூட ஒரு இதில் சொல்லுவாங்கல்ல, என்ன உங்களை மோஸ்ட்டாக எக்ஸைட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறப்போ அவர் சொல்லுவார், அது எப்படி நான் பப்ளிக்காக சொல்ல முடியும்னு. அதே சேம் விஷயம் தான். சொன்னா அந்த எக்ஸைட்மென்ட் போய்டும். அப்படி கூட வச்சுக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ஹாப்பினஸ்னா என்னது சார்? என்னை பொறுத்த வரைக்கும் ஹாப்பினஸ்னால் இவங்களை விட்டுட்டு இருக்கிறது தான். ஏன் சார் அப்படி சொல்றீங்க? ஏன்னா இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் தெரியுது பழைய வாழ்க்கை தான் ஹாப்பினஸ்ன்னு. உங்களை பொறுத்த வரைக்கும் ஹாப்பினஸ்னா என்ன? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. இப்போ கல்யாணம் ஆன புதுசில் அப்படி தான் சொல்லுவாங்க. ஃபேமிலியோடு இருக்கிறது தான் ஹாப்பினஸ். ஃபேமிலியோட இருக்கிறது தான் ஹாப்பினஸ். ஆமாம். உங்களை பொறுத்த வரைக்கும் ஹாப்பினஸ்னா என்ன? ஹாப்பினஸ்ங்கிறது வந்து ஃபஸ்ட்டு நம்ம லைஃப்பில் நம்ம பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் மாதிரியோ அல்லது ஒரு லாங் டேர்ம் கோல் மாதிரியோ, ஒரு நெக்ஸ்ட் 15 இயர்ஸ் ஆர் 10 இயர்ஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சிங்கனாலே உங்களுக்கு ஏதோ அது தெரிஞ்சுக்கிறதே ஒரு சாதனை மாதிரி தெரியும் ஃபஸ்ட்டு. அப்புறம் அதுக்கு என்ன நம்ம ஒர்க் பண்ணணும், அதுக்கு நம்ம ஒர்க் பண்ணும்போது சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்ஸ் நமக்கு வரும் இல்லையா, அப்போவே நமக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அதுதான் ஒரு ஆக்சுவலான ஹாப்பினஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ஹாப்பினஸ்னா இவர் தான். கற்றுக்கோங்க. சூப்பர் மேம். இப்போ நீங்கள் ரொம்ப அப்செட்டாக இருக்கீங்க. நான் அந்த ஃபஸ்ட் கொஷனுக்கே நான் திரும்பி வரேன். நீங்கள் ரொம்ப அப்செட்டாக இருக்கீங்க, சேடாக இருக்கீங்க. அந்த டைமில் எனக்கு இந்த விஷயம் பண்ணால் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பேன்ப்பா. அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதில் ஒரு விஷயம் சொல்ல முடியாது. ஓகே. உங்களை பொறுத்த வரைக்கும் ஹாப்பினஸ்னா என்ன? ஃப்ரெண்ட்ஸு கிட்டேருந்து ஏதாச்சும் பிடிங்கி சாப்பிட்றது. வேற என்ன, இவன் எப்படி இவனுக்கு ஃபிகர் உசார் பண்ணாமல் நான் காப்பாற்றுறது. அவ்வளோதாங்க, எனக்கு தெரிஞ்ச அவ்வளோதான் ஹாப்பினஸ். சில பேருக்கு ஜிம்முக்கு போகிறதே ஒரு ஹாபி. ஜிம்மில் இருக்கிறது தான் அவங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். சில பேருக்கு அவுட்டிங் போகிறது ஹாபியாக இருக்கும். அந்த மாதிரி அவங்க பிடிச்ச விஷயத்த அவங்க பண்ணணும். அதுக்காக டைம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க சார், இப்போ ஒர்க் ரொம்ப டைட்டாக போகுது, நீங்கள் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கீங்கன்னா அந்த டைமில் எனக்கு இந்த விஷயம் பண்ணால் நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னா? டீ குடிக்கிறது. குடிக்கிறது. டீ குடித்தோம்னா ஹாப்பினஸ் வந்துடும். டீ இருந்தால் போதும். ஓகே. உங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பெஸ்ட் கோட் சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? டூ வெல் வாட் யூ ஹேவ் டு டூ. செய்வன திருந்த செய். அதை விட்டுறலாம். இன்னொரு விஷயம் வந்து சரக்கடிக்கலாம். அது பப்ளிக்காக சொல்லிக்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து வேற என்ன, இது 2 தான். அதில் ஒரு விஷயம் சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம் சரக்கடிக்கலாம். அப்படி இல்லைனா ஒர்க் அவுட் பண்ணலாம். அந்த டென்ஷனு டிப்ரெஷன் இருக்குல்ல, அதை வந்து அந்த காண்டை இப்படி எக்ஸசைஸ் மூலமாக காட்டுறது, அதை இப்படி பண்ணி காம்பன்சேட் பண்ணுறது.